இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி ராஜா. இந்த மாதத்தின் கடைசி நாள் உமது சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரப்பா, நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே, சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்தீரப்பா, ஜீவனை கொடுத்து இருக்கிறீர், உம்மை துதிக்க வைத்து இருக்கிறீர் கர்த்தாவே. எத்தனையோ கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் இருந்த போதிலும் எல்லாவற்றையும் தாண்டி தேவ கிருபை எங்களை ஆண்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தீமையான குணங்களை எல்லாம் விட்டு விலக பரிசுத்த ஆவியானவர் கிருபை தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்டித்து சிட்சித்து போதித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்தவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாத படிக்கு இதோ வழி இதுவே, இதை நடவுங்கள் என்று எங்களுக்குள்ளாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கிற பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்காய் நன்றி நன்றி நன்றி. எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தரிசனங்களை பெற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது மகிமையை காணும்படி செய்தீரே, அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். அநேக ஜனங்களுக்கு மத்தியில் எங்களை உமது சொந்த ஜனமாக வேறு பிரித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்கள் மேலே உமது ஆளுகையை செலுத்தினீரே, அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். தேவனை துதிக்கிற துதியின் பாடல்கள் எங்கள் இருதயத்தில் வைக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் சபையாக உமது சமூகத்தில் கூடி வரும் படிக்கு இந்த நல்ல நேரத்தை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாக ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற காரியங்கள், எங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எந்த ஒரு தேவையில்லாத காரியமும் எங்கள் இருதயத்தில் தோன்றாத படிக்கு முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோடு அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்கப்பா. எங்களுக்குள்ளாக இருள் இருக்குமானால் ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறட்டும்னு சொல்லி இப்பொழுது உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க ஆளுகை இந்த ஸ்தலத்தின் மேலும் எங்கள் மேலும் இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஆராதனை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே, உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியிலே கலிகூரவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே கலிகூரவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம்
என்னை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை எங்கள் இருதயம் வாஞ்சிக்குதுப்பா. உம்மை எங்கள் இருதயம் வாஞ்சிக்குது ஆண்டவரே. பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் உலகத்தில் உள்ள எந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் ஆவியானவரை எங்கள் இருதயம் வாஞ்சிக்குதுப்பா, வாஞ்சிக்குதுப்பா. தாவீதை போல கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்த போதிலும் எங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியை எங்கள் இருதயம் வாஞ்சிக்குதுப்பா. தாவீதுக்கு உணர்த்தினது போல, தாவீது ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை எங்களை விட்டு எடுத்து விடாதேயும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு நீங்கி போகாத படிக்கு இன்றைக்கு எங்கள் பாவங்களை அறிக்கை இடுகிறோம் அப்பா. விட்டு விலக உதவி செய்யுங்கப்பா. மீண்டும் பாவம் செய்யாத படிக்கு நாங்கள் எங்களை காத்து கொள்ள ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை விட்டு விலகி விடாதேயும் ஆண்டவரே. ஓரிபல கரபா துரபக்கரபரபா ஓரி ஷபரபரி கரபரபா ஓரி ஷிபரி கரபா. தேவ பிரசன்னத்தையே எங்கள் இருதயம் வாஞ்சிக்குதுப்பா. தேவ பிரசன்னத்தையே எங்கள் இருதயம் வாஞ்சிக்குது ராஜா. ஆகாமிய கூடாரங்களில் வாழ்கிற அநேக நாட்களை பார்க்கிலும் என் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற இந்த நிமிஷம், இந்த நேரம் எங்களுக்கு விலையேற பெற்றது. ஓ, எங்கள் தேவனை தரிசிக்கும் படிக்கு, ஓ கர்த்தாவே உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் படிக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. ஊரிபா லக்கரபா துரபக்கரபரபரிக்கா ரீபா லக்கரபரிஷபரிபக்கரபா. அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து, அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் உறவுகளைப் போல அல்ல ராஜா என் தகப்பனுடைய உறவு, என் தகப்பனுடைய அன்பு, என் தகப்பனுடைய நேசம். அதை வாஞ்சித்து நாங்கள் வந்திருக்கிறோம், அதை வாஞ்சித்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் எங்களை அலங்கரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் எங்களை அப்படியே உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் இன்றைக்கு எங்களை நீங்கள் அலங்கரிங்கப்பா. தேவையற்ற காரியங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா. ஓ கிறிஸ்துவுக்கு பிரியமான ஸ்பாவங்கள் எங்களிலே தோன்றும் படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை உருவாக்குங்கப்பா. மீண்டும் ஒரு விசை உருவாக்குங்கப்பா. நாங்கள் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டதை போல அல்ல, இப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு ஏற்றார் போல எல்லா விதத்திலும் இந்த சபையாகிய மனவாட்டிய நீங்க உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்தலாமா? கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாரே. கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்தார். இந்த புதிய வருடம் துவங்கி இந்த 5 மாதங்கள் கிருபையாய் 5 மாதங்கள் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய நல்ல செய்கைகளால் அல்ல, மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. இம்மட்டும் நம்மளை அவர் நடத்தி வந்தது அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடலாம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த
தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். இஸ்ரவேலின் ஜெயபலன் சேனைகளின் தேவன் யெகோவா நம் தேவன் சர்வ வல்லவர் நம் தேவன். இஸ்ரவேலின் ஜெயபலன் சேனைகளின் தேவன் யெகோவா நம் தேவன் சர்வ வல்லவர் நம் தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவோம் போற்றி பாடிடுவோம். சேனைகளின் தேவனும் நீரே, சத்துருவை வென்றவரும் நீரே. மலைகள் விலகிவிடும் பர்வதம் நிலை பெயரும். உந்தன் கிருபை என்னை கைவிடாது. உந்தன் அன்பு என்றும் மாறாது. தாயினும் மேலானவரே, தப்புவித்து தாங்கினாரே. தாங்கி சுமந்திடுவாரே, தடைகள் உடைத்திடுவாரே. தாயினும் மேலானவரே, தப்புவித்து தாங்கினாரே. தாங்கி சுமந்திடுவாரே, தடைகள் உடைத்திடுவாரே. உம்மை உயர்த்திடுவோம் போற்றி பாடிடுவோம். சேனைகளின் தேவனும் நீரே, சத்துருவை வென்றவரும் நீரே. மலைகள் விலகிவிடும் பர்வதம் நிலை பெயரும். உந்தன் கிருபை என்னை கைவிடாது. உந்தன் அன்பு என்றும் மாறாது.
அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். எகிப்திலே இதோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்க யாருமே இல்லாத போதிலும் பார்வோனின் செவிகளிலே விழவில்லை, அங்கிருக்கிற ஜனங்களுடைய செவிகளிலே விழவில்லை. ஆனால் கர்த்தருடைய செவிகளிலே அது விழுந்ததே. இதோ அவர்களுடைய கூக்குரலை அவர் கேட்டு மோசேயை அனுப்பினது போல இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை கேட்கும் படிக்கு இந்த ஸ்தலத்திற்கு நேராக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய விண்ணப்பம் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன? எஸ்தர் ராஜாத்தியை இதோ கர்த்தருக்கு முன்பதாக உன் விண்ணப்பங்களை நீ வைப்பாயாக, மனிதருக்கு முன்பதாக அல்ல. உன்னை சிருஷ்டித்து இதோ இப்பொழுது வரைக்கும் உன்னை பாதுகாத்து நடத்துகிற சர்வ வல்லவராகிய கர்த்தரிடத்திலே உன் விண்ணப்பத்தை வை. இதோ அவர் அதை கேட்டு உனக்கு ஏற்ற பதிலை கொடுப்பாரே. ஓரபா கரதரபல ஷபரபரி கரபா. செங்கடலை பிளப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் அல்லவோ? வனாந்தரத்திலும் உன்னை போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவன் அல்லவோ? நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போது உன்னோடு யாருமே இல்லை நீ நினைத்த போதிலும் கர்த்தர் உன்னோடு இருந்தாரே, கரம் பிடித்து நடத்தி வந்தாரே. இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக நம்மோடு இருப்பதனால நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், நோய்களை எல்லாம் நம்மை விட்டு நீங்க செய்கிறார். எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையும் உனக்கு வராதுன்னு சொன்ன தேவன் அப்படியே உன் எல்லைகளிலே வேலி அடைத்து உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரே. அவரை இன்னும் உற்சாகமாக ஆராதிக்கலாமா? அதிசயமானவர் நீரே, அற்புதம் செய்பவர் நீரே, நோய்களை சுகமாக்குவீரே, பேய்களை துரத்திடுவீரே. அதிசயமானவர் நீரே, அற்புதம் செய்பவர் நீரே, நோய்களை சுகமாக்குவீரே, பேய்களை துரத்திடுவீரே. உம்மை உயர்த்திடுவோம், போற்றி பாடிடுவோம், சேனைகளின் தேவனும் நீரே, சத்துருவை வென்றவரும் நீரே. மலைகள் விலகிவிடும், பர்வதம் நிலை பெயரும், உந்தன் கிருபை என்னை கைவிடாது, உந்தன் அன்பு என்று மாறாது. ராஜாதி ராஜாவும் நீரே, கர்த்தாதி கர்த்தரும் நீரே, மகிமையின் தேவன் நீரே, மகத்துவம் உள்ளவர் நீரே. ராஜாதி ராஜாவும் நீரே, கர்த்தாதி கர்த்தரும் நீரே, மகிமையின் தேவன் நீரே, மகத்துவம் உள்ளவர் நீரே. உம்மை உயர்த்திடுவோம், போற்றி பாடிடுவோம், சேனைகளின் தேவனும் நீரே, சத்துருவை வென்றவரும் நீரே. மலைகள் விலகிவிடும், பர்வதம் நிலை பெயரும், உந்தன் கிருபை என்னை கைவிடாது, உந்தன் அன்பு என்று மாறாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கெதிராய் நிற்பவன் இல்லை, கர்த்தரை நம்பினோர் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கெதிராய் நிற்பவன் இல்லை, கர்த்தரை நம்பினோர் என்றும் அசைக்கப்படுவதில்லை. உம்மை உயர்த்திடுவோம், போற்றி பாடிடுவோம், சேனைகளின் தேவனும் நீரே, சத்துருவை வென்றவரும் நீரே. மலைகள் விலகிவிடும், பர்வதம் நிலை பெயரும், உந்தன் கிருபை என்னை கைவிடாது, உந்தன் அன்பு என்று மாறாது. இஸ்ரவேலின் ஜெயபலன், சேனைகளின் தேவன், யெகோவா நம் தேவன், சர்வ வல்லவர் நம் தேவன். இஸ்ரவேலின் ஜெயபலன், சேனைகளின் தேவன், யெகோவா நம் தேவன், சர்வ வல்லவர் நம் தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவோம், போற்றி பாடிடுவோம், சேனைகளின் தேவனும் நீரே, சத்துருவை வென்றவரும் நீரே. மலைகள் விலகிவிடும், பர்வதம் நிலை பெயரும், உந்தன் கிருபை என்னை கைவிட
மாறாது, உந்தன் அன்பு என்றும் மாறாது. இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். சத்தியத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சத்துவத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சுகம் தரும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. மீண்டும் சொல்லலாம். சத்தியத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சத்துவத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. சுகம் தரும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். அற்புதத்தின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. அதிசய நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. கிருபையின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. ரட்சிக்கும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. அற்புதத்தின் நாமம் எது? அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமமே. அதிசய நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. கிருபையின் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. ரட்சிக்கும் நாமம் எது? அது இயேசுவின் நாமமே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் நாமத்தில். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்தில். உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம், இந்த பூவில் பரிசுத்த நாமம். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் அது எல்லாவற்றிலும் மேலான நாமம். ஒரு விஷயம், இந்த நாமத்தை உயர்த்துவோமா? ஏசப்பா, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. கிருபையின் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமமே அற்புதம் அல்லவோ? அது அதிசயம் அல்லவோ? அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்
ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ பேதுரும் யோவானும் சொன்னது போல பொன்னோ வெள்ளியோ எங்களிடத்துல இல்லப்பா, அது தேவையோ இல்லை ஆண்டவரே. எங்களிடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஓ ரபா கரபல ஷபரப ரிக்கரபா ஓ ரிபா லக்கரதரபல ரிபா ரிக்கரபரபா. அந்த அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், ஓ ரிகல ஷபரி கரபா, வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை உடையவர். சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும் படிக்கு அப்பேற்பட்ட நாமத்தை உடையவர். இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் தம்முடைய புதிய நாமத்தினாலே அழைக்கிறாரே அப்பா. உங்களுடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீங்கப்பா. உங்க மகிமையை எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிமைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அதனால தான் பேதுரும் யோவான் அப்போ சொல்கிறாங்க, பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், வெள்ளி வேணாம், உலகத்தின் ஐஸ்வர்யம் எதுவுமே எங்களுக்கு வேணாம். இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம் மாத்திரமே போதும். இன்னைக்கு நாமும் கூட சொல்லுவோமா, எங்களுக்கு எதுவுமே வேணாம்ப்பா, இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். அது நம்முடைய அடையாளமான நாமமாக இருக்கிறதே. உங்களுடைய தகப்பனருடைய பெயரை நீங்கள் இன்ஷியலாக போடுவீங்க, இன்னாருடைய பிள்ளை என்று. இல்லைன்னா கணவருடைய பெயரை இன்ஷியலாக போட்டு இன்னாருடைய மனைவி. ஆனால் இன்னைக்கு பரலோகத்தின் தகப்பன் தம்முடைய நாமத்தை நம்மளுடைய நாமத்தோடு இணைத்து இன்னாருடைய மகள் நீ, இன்னாருடைய மகன் நீ, இன்னாருடைய மனவாட்டி நீன்னு சொல்கிறாரு. எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் ஆண்டவரே. எங்கள் உலகத்தின் தகப்பன் எங்களை மறந்து போகலாம், கணவன் மறந்து போகலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம், சொந்த பந்தங்கள் மறந்து போகலாம். எங்கள் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ தகப்பனுடைய பேரோ கணவருடைய பேரோ இணைக்கப்பட்டு இருக்கலாம், அவர்களால் எதுவுமே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு என் தகப்பனுடைய நாமம், என் மணவாளனுடைய நாமம் என்னுடைய நாமத்தோடு சேர்க்கப்பட்டு இருக்கிறதுப்பா. என் நாமத்தோடு சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. என் நாமத்தை பெருமைப்படுத்தும் படிக்கு இன்னாருடைய தகப்பன்னு சொல்லிக்கொள்ள அவர் சந்தோஷப்படுறார், அவர் பெருமைப்படுறாரு. நான் இன்னாருடைய தகப்பன், இந்த மகளுடைய தகப்பன் நான், இந்த மகனுடைய தகப்பன் நான். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டோன்னே என்ன சொல்லுவோம், இவங்களுடைய அப்பானா, இவங்களுடைய அம்மானா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இவளுடைய அப்பானா, இவளுடைய அம்மானா. பெருமையாக சொல்றாரு, நான் சிருஷ்டித்த என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை. அந்த ஜெயத்தை கொடுத்ததே அவர் தான், அந்த ஜெயத்தை கொடுத்ததே அவர் தான். ஆனால் அவருடைய நாமத்திற்காக நம்ம வைராக்கியம் பாராட்டி நிற்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு, எவ்வளவு பெருமைப்படுறாரு. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. எல்லளவும் இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, எங்களை இதற்கெல்லாம் தகுதிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் உற்சாகமாக பாடலாமா? கர்த்தருக்காக ஒரு புதிய பாட்டை பாடி அவரை ஆராதிக்கலாம். Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. Sing unto the Lord a new song, sing unto the Lord all the earth. For our God is great and greatly to be praised. Our God is great and greatly to be praised. கர்த்தருக்கு புது பாட்டு பாடு, கர்த்தருக்கு பாட்டு பாடு, கர்த்தருக்கு புது பாட்டு பாடு, கர்த்தருக்கு பாட்டு பாடு, கர்த்தருக்கு புது பாட்டு பாடு, கர்த்தருக்கு பாட்டு பாடு, கர்த்தருக்கு புது பாட்டு பாடு, கர்த்தருக்கு பாட்டு பாடு. கர்த்தர் பெரியவரே, மகிமையுள்ளவரே, கர்த்தர் பெரியவரே, மகிமையுள்ளவரே. யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா நிசியும் நீரே, யெகோவா ருவா நீரே, யெகோவா ரஃபா நீரே, யெகோவா தேவனும் நீரே. யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா நிசியும்
நீரே, யெகோவா தேவனும் நீரே. உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், ஆராதிப்பேன். உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், ஆராதிப்பேன். என் கண்ணீரை துடைப்பவர் நீரே, என் கதறலை கேட்பவர் நீரே, உதவிகள் செய்பவர் நீரே, என்னை உயர்த்திடும் இரட்சகரும் நீரே. என் கண்ணீரை துடைப்பவர் நீரே, என் கதறலை கேட்பவர் நீரே, உதவிகள் செய்பவர் நீரே, என்னை உயர்த்திடும் இரட்சகரும் நீரே. உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், ஆராதிப்பேன். உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா நிசியும் நீரே. நாமத்தை உயர்த்துவோம். யெகோவா ருவா நீரே, யெகோவா ரஃபா நீரே, யெகோவா தேவனும் நீரே. யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா நிசியும் நீரே. யெகோவா ரூவா நீரே, யெகோவா ரஃபா நீரே, யெகோவா தேவனும் நீரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தங்கு என்றும் என்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். என்னை யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, his grace is sufficient for me. My Lord shall supply all my needs according to his riches and glory. He shall give his angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர் போதுமானவர். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து யெகோவா கொள்ளப்படும். ஈரே, கர்த்தருடைய எல்லாம் பர்வதத்தில் பார்த்து தருபவர் கொள்ளப்படும். போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தங்கு என்றும் என்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். என்னை யெகோவா ஈரே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிறவர். நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கும் நாங்கள் விசுவாசத்தோடு அந்த பர்வதத்திற்கு மேலாக ஏறி வருகிறோம் அப்பா. எங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். உலகத்தின் மனிதர்கள் வாசல்களை அடைத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். நாங்கள் கண்ணீரோடு கூட நின்று கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்த போதே எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்த தேவனாக, எங்கள் நாவிலே சொல்பிறவா முன்னமே எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல நேரத்தில் கண்ணீரோடு கூட செபிக்கும் போது வார்த்தையே வரல ஆண்டவரே. என் இருதயம் துக்கத்தினால நிரம்பி இருக்குதுப்பா. எத்தனை பேர் அண்ணாலை போல துக்கத்தோட தேவ சமூகத்தில் மனக்லேசம் உள்ளவர்களாக என் வாயிலிருந்து வார்த்தை வரல, துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்றது போல கண்ணீரை மாத்திரம் தேவ சமூகத்தில் உதிர்த்து கண்ணீரோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்திருப்போம். அங்கிருந்து யாருக்குமே அவ பேசுனது கேட்கல, ஏலிக்கு கூட அது புரியலை. ஆனால் கேட்க வேண்டிய கர்த்தர் கேட்டார், பார்க்க வேண்டிய தேவன் பார்த்தார். யாராலையும் கொடுக்க முடியாத பதில கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார்.
இன்றைக்கு என் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் நிமித்தமாக எவ்வளவோ பெரிய சாபம் உடைக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய சாபம் உடைக்கப்பட்டது. இஸ்ரவேலிலே சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லத்தக்க வண்ணமாக கர்த்தர் கொடுத்தா அப்படித்தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் காத்திருப்புக்கு ஒரு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உன் காத்திருப்பின் நாட்களுக்கு ஒரு விலை உண்டு. அதை உலகத்துக்கு புரியாது. ஆனால் விலையேற பெற்ற கர்த்தர் ஏற்ற பதிலை கொடுத்து நடத்துவார். பிள்ளைகளை குறித்த கலக்கமாக இருக்கலாம், குடும்பத்தை குறித்த கலக்கமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இன்றைக்கு அன்னாளை போல அவருடைய பாதத்திலே ஊற்றி விடுவோமா? அதற்கு பின்பு அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்க பாரத்தெல்லாம் கர்த்தரிடத்தில் இறக்கி வைத்து விட்டு இனி துக்கமுகமாக இருக்காத படிக்கு இன்றைக்கே கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று அவரை மாத்திரம் உயர்த்தி விட்டு நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா? நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக சொல்லுவோமா? கர்த்தர்
எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னென்ன காரியத்தை செய்து முடிக்கலையோ, என்னென்ன காரியத்தை என்னால செய்ய முடியலையோ, இது வரைக்கும் என் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலையோ, நான் தோத்துட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்து நான் உட்காந்துட்டேன், ஆனாலும் சரி ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னால முடியாதது என் தேவனால் செய்ய முடியும். ஆண்டவரே, மனுஷரால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் நான் செய்ய போறதில்லை, என்னால செய்ய போறதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. சொன்னதை செய்து முடித்தார். எப்ப? ராத்திரி வேளையில சொன்னார். அடுத்த 1 மணி நேரத்துல ஒரு எகிப்தியனை காண முடியவில்லை. அத்தனை பேரையும் அதே செங்கடல இஸ்ரவேல் ஜனங்களை கடத்தி கொண்டு போன பிறகு அந்த கரையிலிருந்து இந்த கரையை காட்டுறார். அத்தனை பேருடைய பிரேதங்களை பார்க்கும்படி செய்தார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவரே, எனக்கு யுத்தம் பண்ண பலன் இல்லை, என்னால போராட முடியாது. ஆண்டவரே, என்னால போராட முடியாது. ஆண்டவரே, என்னால போராட முடியாது. ஆண்டவரே, என்னால போராட முடியாது. ஏன் போராட வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்காக போராடுகிறவர், அவர் எனக்காக வழக்காடுகிறவர். என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீ போயிட்டா எல்லாமே கோணலா தான் இருக்கும். உனக்கு முன்னாடி மலைகள் இருக்கும், மேடுகள் இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும், குன்றுகள் இருக்கும். உன்னால நடக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் நான் உனக்காக நேராக்குவேன், எல்லாவற்றையும் நான் சமமாக்குவேன். நான் முன்னே போகட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீர். ஆண்டவரே, 6வது மாதத்திற்குள்ளே கர்த்தர் நடத்துறீங்க. நாளைக்கு விடியறது எங்களுக்கு அற்புதமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, இப்ப நாங்க ஆராதிக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்யும்படி இப்ப இந்த வேளையில ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவும், இரத்தத்தால கழுவும். ஆண்டவரே, கழுவும். அவ்வளவுதான். இவன் என்ன செய்ய போறான், இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை பார்க்கலான்னு வேடிக்கை பார்க்க நினைக்கிறாங்களோ, அன்றைக்கு ரீபாலா ஷகத்தலாலபா, ரீபாலா காலா, பிள்ளைக்கு சம்பவிப்பதை என்னால பார்க்க முடியாதுன்னு தாய் விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போகல. பிள்ளைய ரோட்ல போட்டுட்டு, அந்த வனாந்தரத்துல போட்டுட்டு, ஐயோ என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியலன்னு போய் கத்தலாம். அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஆகாரே, பிள்ளைக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன கண்டதுச்சுன்னு கேட்கல. நீ ஏன் கத்துற, நீ ஏன் அழுகிறன்னு கேட்கல. உன் கதறலை விட உன் பிள்ளையோட கதறல் அதிகமா இருக்கு. உன் பிள்ளை சாக போறான். நான் இன்றைக்கு பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். பிள்ளை இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை. நான் இருக்கிற இடத்துல என் பக்கத்துல நின்று என் சத்தத்தை கேட்கிறவர் நீர். என் கதறலை, என் கூக்குரலை, என் அழுகையை, என் விண்ணப்பத்தை, ஆண்டவரே, என் கண்ணீரை நீர் பார்க்கிறவர், கேட்கிறவர். ஆண்டவரே, எங்கள் பெருமூச்சை கேட்கிறவர். ஆண்டவரே, ஆண்டவரே, மௌனமாய் நாங்கள் அழுதது, மௌனமாய் எங்களுக்குள்ள கும்மிரி கொண்டு இருக்கிறதை கூட கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நான் லேட்டா ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, நான் லேட்டா ஓடிட்டு இருக்கேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் பின்னாடி இருக்கிறேன். ரைட்டு, தேவன் கூட இருக்கிறார். எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததுனால ஆகாப் ரதத்துல போகலாம். உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு பெரிய அதிகாரிகள், எவ்வளவு பெரிய ராஜாக்கள், அவங்க ரதத்துல ஓடலாம். ஆண்டவர், எனக்கு ரதம் இல்ல, வெறுங்கால். ஆனா ஆவியானவருடைய கரம் அமர்ந்துருச்சுன்னா, ரதங்கள் பூட்டப்பட்ட ஆகாபின், அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட ஆகாபின் ரதத்தை பார்க்கலாம். என் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மேல் அமரும் பொழுது, என் பரிசுத்த ஆவியானுடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலுக்கு வரும் மட்டுமாக ஆகாபுக்கு முன்னாடி ஓடினான். ஒரு பலன் கொடுங்கப்பா, ஒரு பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்க. எல்லா கன மகிமையை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நிற்கலாம்.
ஒரு நிமிஷம். அது கம்யூனியனுக்கு நம்ம போகலாம். சாரி, திருவிருந்துக்கு நாம் போகிறோம்.